கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஏசாயா 57 அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரம நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொருளாசை என்னும் அக்கிரம நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். அது முதல் பாயிண்ட். ஒரு குடும்பத்தில் எது இருக்கக்கூடாது அப்படின்னா பொருளாசை இருக்கக்கூடாது. ஆனால் இந்த கடைசி காலத்திலே நிறைய குடும்பத்துக்குள்ளே பொருளாசை, பண ஆசை, நகை, ஐஸ்வர்யத்தின் மேல இப்படி ஏகப்பட்டது மேல ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பொருள் ஆசை இன்னைக்கு எதை எடுத்தாலும் ஆசைப்படுகிறது. அதனால அடித்தேன் என்கிறார். அதுக்கு பேர் அக்கிரமம் அப்படிங்கிறார். பொருளாசை ஒரு குடும்பத்துல இருக்குமானால் அக்கிரமம் என்கிறார். எதனால அடித்தேன் என்று நம்ம பார்க்கும்போது, பொருளாசை இருக்குப்பா, அதனால உன்னை அடிச்சிட்டேன் அப்படிங்க. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாயிட்டாராம். ஏன் கடும் கோபமானீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ரொம்ப பொருளாசை இருக்கு, அக்கிரமம் மேல அக்கிரமம் செஞ்சுட்டே இருக்கிறீங்க, அதனால அடித்தேன் என்கிறார். நான் மறைந்து கடும் கோபமா இருந்தேன். ரொம்ப கோபப்பட்டா மறைஞ்சிருப்பார் போல இருக்கு. நான் மறைந்து கடும் கோபமா இருந்தேன் அப்படிங்கிறார். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. பணம் சம்பாதிக்கிறக்கா, பொருள் சம்பாதிக்கிறக்கா, நகை சம்பாதிக்கிறக்கா, சில குடும்பத்துல மாறுபாடாய் தாறுமாறா இஷ்டம் போல அலைஞ்சிட்டு இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு உண்மையே இருக்காது. நீதியை பின்பற்றவே மாட்டாங்க. அநியாயமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அக்கிரமமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தாறுமாறா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இந்த செய்தியை நம்ம கால வேளையிலே கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். எத்தனையோ ஜெபகுறிப்பு வரும்போது பொருளாசை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒரு வாலிப மகளுக்கு ஒரு ஏற்ற துணைக்காக ஜெபிக்க சொன்னாங்க. அதே நேரத்தில் உங்கள்கிட்ட யாராவது மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட மகள். நானும் கொஞ்சம் முயற்சி எடுத்தேன். ஆனால் எங்க பார்த்தாலும் ஒரு திருமணம் முடியணும் அப்படின்னா எவ்வளோ நகை போடுவீங்க, எவ்வளோ செய்வாங்க, எவ்வளோ ரொக்கம் தருவாங்க, இப்படிதான் கேட்டாங்களே தவிர ஒரு வாலிப மகள் ரட்சிக்கப்பட்டிருக்காளா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா, தேவனுக்கா பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியா, அப்படி யாரும் கேட்கல. இதை ஏன் கடைசி காலத்துல சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்படியே கேட்டாங்க. எவ்வளோ போடுவாங்க, எவ்வளோ செய்வாங்க, எங்களுக்கு சொந்த வீடுலாம் இருக்கு, எங்க பையன் நிறைய படிச்சிருக்கான். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே திருமணம் முடியாம இருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாசை. சில வீட்டுல வயசுலாம் தாண்டிட்டு வயசு அப்படியே கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு ஐயாட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல நாங்க 150 மாப்பிள்ளையை கழிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. 150 மாப்பிள்ளையை கழிச்சிருக்கோம் அப்படின்னாங்க.
ஆனால் இன்னும் கல்யாணம் முடியல. பார்த்துட்டே இருக்கிறாங்க, வருஷம் போயிட்டே இருக்கு. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில வீட்டுல பொருளாசை தாறுமாறா இருக்கு. தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே, இஷ்டம் போல வாழ்றாங்களே அப்படிங்கிற. ஞாயிற்றுக்கிழமை நிறைய குடும்பத்துல சர்ச்சை கிளம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் நிறைய குடும்பத்துல பெருமை, அகம், இது நிறைய கிடக்கும்ல, வெளியே தெரியாது. சர்ச்சுக்குள்ள போறாங்கன்னா தாழ்த்தி அர்ப்பணித்து, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, தேவனுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். இதான் இந்த கடைசி காலத்துல நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. இப்ப எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு மயக்கம், மண்ணு மேல ஒரு மயக்கம், எப்படியாவது சொத்து சொத்தா வாங்கிக்கிட்டே இருக்கணும், இடம் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், அடுத்தவன் கேட்டுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல. இப்போ அப்படி ஒரு மோசமான உலகம் ஓடிட்டு இருக்கு, பொல்லாத உலகம். தங்களுக்காக மட்டுமே வாழக்கூடிய ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள். வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. இப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு, அவர்கள் வழிகளை நான் பார்த்து. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவர்கள் வழிகளை நான் பார்த்து, அவங்க எப்படி வாழ்றாங்க, என்ன செய்யறாங்க, என்ன யோசிக்கிறாங்க. இப்போ கையில செல்போன் இருக்கு, இந்த 24 மணி நேரம் வாழ்க்கையில செல்போன்ல எத்தனை மணி நேரம் மூழ்கி கிடக்குறோம், எல்லாம் தேவன் பார்ப்பார். இதையெல்லாம் தேவன் பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்னெல்லாம் அட்டூழியம் பண்றாங்க, எல்லாம் தேவன் பார்ப்பார். இடம் வாங்குறதுக்காக, பொருள் வாங்குறதுக்காக, நகை வாங்குறதுக்காக சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. எந்த அளவுக்கு துக்கப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லுவார், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. அதனால கால வேளையிலே குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவீங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேவன் பார்ப்பார். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. முதல்ல சொல்லிட்டார், பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் நான் அவர்களை அடித்தேன். சில குடும்பத்துல சொல்லுவாங்க, நீ அவன் இப்படி செஞ்சுட்டான், இவன் அப்படி செஞ்சுட்டான் அப்படிம்பாங்க. அடுத்த ஆள் மேல பழிய தூக்கி போட்டுருவாங்க. நான் கர்த்தருக்கு முன்பாக இன்னும் உண்மையா இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்கிட்ட இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற அந்த நீதி எனக்குள்ள இன்னும் வரல, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் இன்னும் துன்மார்க்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இந்த காலவேளை இணைந்திருந்தால், தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி பழகுங்க, அர்ப்பணித்து பழகுங்க, பொருத்தனை பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. உமக்காக வாழ்வேன்ப்பா, என் வாழ்க்கையில இதெல்லாம் தப்பா இருக்குப்பா, இப்படிப்பட்ட காரியம்லாம் என்கிட்ட இருக்குப்பா, பொருளாசை என்கிட்ட இருக்குப்பா, அக்கிரமம் என்கிட்ட இருக்குப்பா. ஏதாவது இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிருங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா தேவன் பார்த்துட்டு இருப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுல பொருளாசை இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது, துன்மார்க்கமான காரியம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர்களுடைய வழிகளை நான் பார்த்து தான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டார். அப்புறம் தங்கள் மனம் போன போக்கிலே போனார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. மாறுபாடாய் போனார்கள், மாறுபாடாய் நடந்தார்கள், இஷ்டம் போல வாழ்ந்தா எப்படி ஆசீர்வதிப்பார்? சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகும்போது கையில பைபிள் தூக்கிட்டு போறது கிடையாது, செல்போன் தான் தூக்கிட்டு போறாங்க. சர்ச்சைக்கு போறேன்னு ஒரு பயம் இல்லை. சில குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேர் தான் சர்ச்சைக்கு போறாங்க, மிச்சம் 2 பேர் சர்ச்சைக்கு போறது கிடையாது. ஆனா சர்ச்சில் தான் போய் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல நடக்குது. நான் நடக்கதை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தங்கள் மனம் போன போக்கிலே போய் தாறுமாறா மாறுபாடா
இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு அப்புறம் என் குடும்பத்தில் எனக்கு இந்த பிரச்சனை, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்புலதான் நானும் ஒரு ஆள். என் வாழ்க்கையிலையும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பியிருக்கேன். கையில் பைபிள் எடுத்து வாசிப்பதான் தெரியுது, கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுச்சுனாலே ஐயோ தான். ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனது தெரியாது. சில குடும்பத்தில் செல்ஃபோன் பைத்தியம். 24 மணி நேரம் செல்ஃபோன் இல்லைன்னா அவங்களால வாழவே முடியாது. இப்போ அப்படி ஒரு காலகட்டத்தில் போயாச்சு. சோறு சாப்பிடணுமா, அப்பவும் செல்ஃபோன் பக்கத்தில் இருக்கணும். பாத்ரூம் போகிறாங்களா, குளிக்க போகிறாங்களா, அப்பவும் செல்ஃபோன் கையில் இருக்கணும். தூங்குறாங்களா, போகிறதுக்குள்ளே செல்ஃபோன் இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. இப்போ அப்படிப்பட்ட காலமாக இருக்கு. அதனால் இப்படிப்பட்ட காலத்தில் தேவனை நாம் எப்படி தேடுறோம்? இப்போ அது ஒரு பெரிய காரியமாக இருக்கு. ஒரு காலத்தில் சர்ச்சுக்கு போகும்போது பயபக்தியோடு போவாங்க. சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி பயபக்தியோடு போவாங்க. இப்போ சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு 10:30 மணிக்கு போகிறாங்க. 10:30 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்குன்னா 12 மணிக்கு போகிறாங்க. நிறைய குடும்பத்தில் பக்தி இல்லை, தேவனை குறித்த அறிவும் இல்லை, தேவன் எப்படிப்பட்டவர் அதுவும் தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கை முறையெல்லாம் மாறிட்டு, இருதயம் ஃபுல்லா கடினமாயிட்டு, வணங்கா கழுத்துள்ள ஜாதி அப்படிங்கிற தேவனை ஆராதிக்க போகக்கூடிய பிள்ளைகள் நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை குறித்து ஒரு பயபக்தி இருக்கா? நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் அல்லவா? ஒரு சுத்தமுள்ள ஓய்வு நாள் எப்படி போய் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம்? அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். ஒரு குடும்பத்துல குணமாக்கணும், எனக்கு இந்த பிரச்சனை மாறணும், என் குடும்பத்துல இந்த பிரச்சனை மாறணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் இந்த வசனம்ல அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சில குடும்பத்துல எனக்கு யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா அந்த ஒன்றை மட்டும்தான் யோசிப்பாங்க. மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்கா வாழணும், நான் தேவ சித்தத்துக்குள்ள வரணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு தேவ சமாதானம் வேணும். அப்படிலாம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. என் குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன். அழகா எழுதப்பட்டிருக்கு, தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. அந்த குடும்பத்தை எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? அதனால செய்தி வேணா கேட்டுடலாம், கடினமாக தான் இருக்கும். எனக்கும் பேசும்போது சில வசனத்தை பேசும்போது கடினமாக தான் இருக்கும், தெரியும். ஆனாலும் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி தவறி இஷ்டம் போல மாறுபாடாய் எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, தாறுமாற வாழ ஆரம்பிச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சில குடும்பத்தில் இப்போ தெரியாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா ப்ரோக்ராம் போட்டு வெளியில் போயிட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கா வருஷத்துக்கு ஒரு நாள் போனால் போதும் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி அந்த அளவுக்கு போயாச்சு. கர்த்தரை குறித்து பயம்லாம் இல்லை. அதனால எழுதப்பட்டிருக்கு, தங்கள் மனம் போன போக்கில் மாறுபாடாய் நடந்தார்கள். இஷ்டம் போல வாழ்றாங்க அப்படிங்கிறது. ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை யாராவது இஷ்டம் போல வாழ்ந்தீங்க அப்படின்னா இன்னைக்கே மனம் திரும்பிங்க. ஆல்ரெடி முதல்ல சொல்லிட்டாரு, அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமம் நிமித்தம் நான் அவர்களை கடும் கோபமாய் அடித்தேன். அதனால இதெல்லாம் நமக்கு தேவையான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வசனம் பேசும்போது, இந்த வசனம் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்க குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா செக் பண்ணி பார்க்க வேண்டியது உங்க வேலை தான். ஒரு வீட்டில் தங்கம் காணோம் அப்படின்னா வீடை ஃபுல்லாக தேடுவாங்க. அதே போல் ஒரு வசனம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருதா, இன்னைக்கு இந்த வசனத்து மூலியமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முதல்ல தகுதியாக இருக்கிறோமா? என் கையில் நான் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் கர்த்தரை விட்டு எங்கே தள்ளி போயிருக்கேன், என்னோடய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி எப்படி இருக்குது? இந்த 2 பாயிண்ட் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையில் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமா? என் கண் என்ன பார்க்கு,
என் சிந்தனைக்குள்ள என்ன இருக்கு, என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்காரு. நான் எந்த இடத்துல நிக்கிறேன், எங்க போகக்கூடாது, எங்க போயிருக்கேன், எல்லாம் தேவனுக்கு தெரியும். என் கையில என்ன இருக்கு, எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பார். கர்த்தரை விட்டு நான் எப்படி தள்ளி போக முடியும்? அதனால காலவேளையில செய்தி கேட்டுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபிக்க போறோம், கேளுங்க. நான் அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவர்களை நடத்தி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இஷ்டம் போல வாழ்ந்துட்டப்பா, போதும் போதும், இனிமேல் என் வழியில வா, நான் உன்னை நடத்துறேன் அப்படின்னு அவருடைய வழியில நடத்துவார். நான் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில நீங்க நடந்தால் உங்களுக்கு ஆறுதல், துக்கம் இருக்காது. ஆனா பொருளாசை, அக்கிரமம், தங்கள் மனம் போன போக்கில போனால் அடி கிடைக்கும். ஆமா, அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அதனால மாத்தி சொல்ல முடியாது. அவர்கள் வழிகளை நான் பார்த்து உங்களை குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒருவேளை எந்த குடும்பத்திலேயாவது பொருளாசையில பின்தங்கின நிலைமையில ஒருவேளை அடி வாங்கியிருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா என் வாழ்க்கையில நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நான் நல்லா அடி வாங்கியிருக்கேன். அரை கோடியே காணும். எங்க போச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா 50-55 லட்ச ரூபாய் காணும். வீடை காணும், வியாபாரத்தை விட்டுட்டேன், நடு ரோட்டுக்கு வந்துட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன், நகையை வித்துட்டேன், எல்லாம் வித்துட்டேன். திரும்பி பார்த்தா எல்லாமே காணும். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாசை, விக்கிரகம், மாந்திரிகம், ஜாதகம், நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, குறி கேட்கறது, நம்பிக்கை ஃபுல்லா இந்த உலகத்துக்குள்ள காரியம் மட்டும்தான் இருந்துச்சு. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் ரியலா பண்ணியிருக்கேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்துக்கவும் தெரியுது, தேவன் என்னைய குணமாக்கணும் விரும்புறாரு. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். என்னை குணமாக்க விரும்புறாரு. நான் எப்படி வாழ்றேன்னு சொல்லி பார்த்துதான் என்னை குணமாக்குவார். அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவர்களை நடத்தி குணமாக்குறது மட்டும் அல்லாமல் மறுபடியும் ஒரு நல்ல வழியில என்னை நடத்துவார். நல்வழி. அந்த நல்ல வழியில நான் நடக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி தேவன் பார்ப்பார். அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஒருவேளை நம்ம மூலியமா யாராவது கஷ்டப்பட்டுட்டாங்களா அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில துக்கம் இருக்கா, இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில துக்கம் இருக்கா, யாரா இருந்தாலும் சரி, ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம வாழ்க்கையிலே ஆறுதல் வேணுமா, கர்த்தருடைய கரத்துல நம்ம அர்ப்பணித்தா மட்டும்தான் ஆறுதல். உலகத்துல எங்கெல்லாமோ சுத்தி சுத்தி பாக்குறாங்க, கையில பணம் வச்சிருக்காங்க, கோடி கணக்கா வச்சிருக்காங்க, நிம்மதி மட்டும் இல்லை. சில வீட்டில் வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வீட்டில் பார்த்தா குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு. வீட்டில் பார்த்தா பிள்ளைகள் இல்லாமல் இருக்கு. எத்தனையோ குடும்பம் சொல்ல முடியும். பணமெல்லாம் சகல செழிப்பு இருக்கு, கோடிக்கணக்காக வச்சிருக்காங்க. ஆனா வீட்டில் போய் பார்த்தா தெரியும், கண்ணீர் வாழ்க்கை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆசை ஆசை ஆசை, பொருளாசை. இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், எல்லாம் வேணும். அவ்வளவுதான். வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் நான் அவர்களை கடும் கோபமாகி அடித்தேன் அப்படிங்கிறது. அப்ப எந்த அளவுக்கு இந்த உலகத்துல பொருள் சேர்க்கிற மேல ஆசையா இருக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்படிதான்ப்பா இருக்கு. எதை பார்த்தாலும் ஆசைப்படும், எதை பார்த்தாலும் வாங்கி வைப்பாங்க. ஒரு ஏழை எளிய ஜனங்க ஒரு 10 ரூபா கையில கொடுக்க மாட்டாங்க. ஒரு கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல ஒரு வயசான பாட்டி இருக்கும், ஒரு ஏழை விதவை இருக்கும், ஒரு வயசா இருக்கும், சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உண்டு, சரீரத்துல பலவீனத்துல படுத்த படுக்கையில கேன்சர்ல 6 மாசம் வீட்டுக்குள்ள படுத்து இருந்தாங்க. 6 மாசம் படுத்திருந்தாங்க. இதை ஏன் காலில் சொல்றேன் அப்படின்னா, நிறைய வீட்டுல கோடிக்கணக்கா சொத்து இருக்கும், ஆனா பக்கத்து வீட்டுல ஏழை எளிய ஜனம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, வியாதியில படுத்த படுக்கையில இருப்பாங்க, என்னன்னு கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் தேவன் பார்த்துதான், உனக்குள்ள இவ்வளவு பொருளாசை இருக்கா, இவ்வளவு அக்கிரமம் இருக்கா அப்படின்னு சொல்லி கடும் கோபமாகி நான் அடித்தேன். அதனால
வசனம் இவ்வளோ தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் சுத்தமில் ஓய்வு நாளிலே யாரெல்லாம் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறீங்களோ, தேவனுடைய சமூகத்தில் போய் தாழ்த்தி அர்ப்பணித்து மனம் திரும்பி ஜெபித்தால் விடுதலை. சில குடும்பத்திலே நான் எப்படி வாழ்ந்தாலும் என்னை இயேசு ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு இப்போ துணிகரமாக வாழ ஆரம்பிச்சாச்சு. கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. அதனால தான் நிறைய வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லை. சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, பிரதர் நான் சர்ச்சுக்கு போகிற பிள்ளை தான் பிரதர், என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லையே அப்படிம்பாங்க. என்ன காரணம்? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போம். என்ன காரணம்? கர்த்தருடைய பிள்ளையில் தான் இணைந்திருக்கிறீங்க. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாய் அடித்தேன் அப்படிங்கிற. அடிச்சிட்டேன், அப்படியே சொல்றேன், அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே இஷ்டம் போல மாறுபாடாய் தாறுமாறாய் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கொரோனா வந்துட்டு போச்சு, எத்தனையோ உயிர் போயிட்டு, போன உயிருக்கெல்லாம் கணக்கே இல்லை, அவ்வளோ உயிர் போயிட்டு. ஆனால் கிருபையின் காலத்தில் வாழ்றோமே, கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லையே. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. திறப்புல நிற்க ரோம்போலுமாக பரிசுத்தவான்கள் முழங்காலை முட்டைக்கு ஜெபித்து கொண்டிருக்காங்க. நம்ம இந்த கடைசி காலத்திலே கர்த்தருக்காக உண்மையா வாழ்வோம், பரிசுத்தமா வாழ்வோம், நீதியை பின்பற்றுவோம். ஏழை எளிய ஜனங்கள் உங்க ஏரியாவில் யாரா இருக்கிறாங்களா? கஷ்டப்பட்ட ஜனங்கள் யாரா இருக்கிறாங்களா? அவங்களுக்கு உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்க. இன்னைக்கு செத்தா பரலோகத்தில் இருக்கணும், அவ்வளோதான். அதான் நம்ம கணக்கு. அதுக்கப்புறம் நேராக ஜட்ஜ்மெண்ட்டு. வாழ்கிற கொஞ்ச காலம் கர்த்தருக்கா வாழ்வோம். உலகத்தில் தேவையில்லாமல் எதுலேயும் போட்டு மண்டையை போட்டு பிக்க வேண்டாம். ஏன்னா சில குடும்பத்தில் காலையிலேருந்து ராத்திரி வரைய என் வீட்டில் எனக்கு இந்த பிரச்சனை, என் வீட்டில் எனக்கு இந்த பிரச்சனை, என் வீட்டில் இந்த பிரச்சனை, இதை சொல்லி சொல்லியே ஒரு 30 வருஷம் ஓட்டிடுவாங்க. ஆக மொத்தம் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? என் வாழ்க்கையிலையும் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு, ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு, ரொம்ப போராட்டம் இருந்துச்சு. கண்ணீரோடு தான் வாழ ஆரம்பித்தேன். தேவனுடைய சமூகத்தில் யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டுச்சு. நான் போகிறேன்ப்பா அப்படின்னு, அவ்வளோதான். அந்நேரம் இன்ன வரைய 3 நேரம் சாப்பாடு போடுறாரு. கர்த்தர் தான் பாதுகாக்கிறாரு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, தேவனுக்காக வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருக்கா, தேவனோட சமூகத்தில் போய் அர்ப்பணிங்க. அப்பா, ஆதியில் உள்ள அன்பு என்கிட்ட இல்லைப்பா, ஒரு காலத்தில் நான் தேவனுக்கு உண்மையாக பிரியமானபடி வாழ்ந்தேன், ஆனால் இப்போ என்னோட வாழ்க்கை அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சுங்க. தேவன் எல்லாவற்றையும் மாற்றி தருவார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? சின்ன ஜெபம் பண்ணுவோம். சர்ச்சுக்கு யாரெல்லாம் கிளம்பி போகிறீங்களோ கிளம்பி போங்க. சில தேசத்திலே சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. உன்னதமான தேவனை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீங்க எங்க கூட இருந்தால் மட்டும்தான்ப்பா சமாதானம். இந்த நாளிலும் ஒரு எச்சரிப்போடு பிள்ளைகளோடு பேசுனீங்கப்பா. எந்த குடும்பத்துல பொருளாசையில் இருக்காங்களோ உமக்கு தான்ப்பா தெரியும். கர்த்தர் மனம் இறங்குங்க, அவர்களை குணமாக்குங்க, ஆறுதல் அளிப்பேன்னு சொல்லி போட்டுக்குப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறுதலை கட்டளையிடுங்க. இந்த நாளிலும் ஆலயத்தை பொறுப்புறாங்க, உங்களுடைய சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிக்கூடிய பிள்ளைகளாக மாறட்டும். ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, குடும்பம் ரட்சிக்கப்படலை, ரகசிய விசுவாசியாக இருக்கிறாங்க, ரகசியமாக ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, கண்ணீரோடு தரப்பில் நிற்கிறாங்க. குடும்பத்துக்காக கர்த்தர் சந்திக்கணும், பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கணும், குடும்பமாக ரட்சிக்கப்படணும், தேசம் முழு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஒவ்வொரு குடும்பத்து மேலே எழுப்புதல் அக்னி பட்டி விடியட்டும். ஜெப அபிஷேகம் ஊற்றுங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கறந்து விட்டு ஆசிரிங்க. பரிசுத்தவான்கள் இணைந்திருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் எங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் நம்முடைய ஜீவனத்தை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வழி விலகி போனாங்களோ இந்த நாளில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா.
ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தருடைய வருகையில் வரணும், நாங்கள் காணப்படணும்ப்பா. அதே நேரத்தில் ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்படணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. வெளியில் புறப்படுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் ஆலயத்தில் போய் காத்திருந்த எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்திலே துக்கத்தோடு வேதனையோடு வாழக்கூடிய குடும்பங்கள் உண்டு. இந்த நாளில் உங்கள் பிள்ளையோடு நீங்கள் பேசின கிருபைக்காக நன்றி. உங்கள் கரத்தில் எல்லாரையும் அர்ப்பணிக்கணும். இந்த நாளிலும் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் விசேஷமாக பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நாங்கள் என்ன செய்யணும் எல்லாவற்றையும் கற்றுத்தாங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உம்முடைய கிருவினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசனத்தால் மூடுங்க. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்க. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு உங்கள் இரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக கொடுப்பதற்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.